நம்ம சொந்த மண்ணில் திமுக வளர வேண்டும் என்று எண்ணுகின்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலுமே பல சட்டமன்ற தோல்வியடையும் போது பூங்கூர் பஞ்சாயத்து தான் நமக்கு கேள்விக்குறியாக. ஆனால் அது கேள்விக்குறி அல்ல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியை உருவாக்கி மோடி அரசை அப்படியே கதற வச்சு நான் மக்களுக்கு கரும்பானவன், மக்களுக்கு இனிப்பானவன், ஒன்றிய மதவாத சக்திக்கு இருப்பானவன், இருப்பும் மனிதன் என்பதை நீ எந்த மிரட்டினா கூட நான் பயப்பட மாட்டேன்ட்டு தைரியத்தோடு வீர் கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். 2 தலைவர்கள் நேர்த்திருக்கிறார். அடுத்து 3வது ஒரு தலைவர் வரும்போது எனக்கு வயசாக அப்போ வீரியம் இருக்கு. அவங்க வாரிசு சொல்லுவாங்க. நான் சொல்றது யார் என்ன செஞ்சாலும் தாத்தா செஞ்சது தானே பேரனுக்கு வரும். தாத்தா தப்பு பண்ணா பேரனுக்கு அழிவு வரும். அப்பன் தப்பு பண்ணா மகனுக்கு அழிவு வரும். அப்பன் சரியா போறான், மகனும் சரியா போறான். அந்த அப்பனை விட்டு அந்த மகனும் சரியா போயிட்டு இருக்கிறான். அதனால இந்த இயக்கத்திற்கு வாழ்வு என்று உண்டு. இந்த இயக்கம் வாழ வாழ சாதாரண ஏழை மக்கள் வாழ்வார்கள். அது உண்மையான சத்தியமான நிதர்சனம். எத்தனை பேர் கூட்டுறாங்க கூட ஒரே விஷயம் இப்போ 1 to 1 நடத்தி இருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து வீடு வீடா உருப்படிசா கொண்டு மாற்றால் கொண்டு சொல்லிட்டாரு. என்ன பையன் கேட்டா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் போது எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி மந்திரி ஊருக்குள்ள போக முடியாது, எம்எல்ஏ ஊருக்குள்ள போக முடியாது. ஒண்ணு காரை கொடுக்காட்டிப்பான், ஜனங்க கூட செருப்பு கட்டி அடிப்பான். அப்போ என்ன சம்பளம் சுத்திட்டாரு உள்ளபடியே மனசு கூட என்னதான் தகுதியுமா இருந்தாலும் களத்தில் நம்மளால இறக்கி விடுறோம். பிஎல்2 போறோம், ஒன்றிய செயல் போறோம், நகரச்செயல் போறான். எங்காச்சும் பம்பளை சிக்கி போறோம்னு பயந்தேன். ஏதாவது உண்மைக்கிறோம் என்ன அடிச்சு போடலாம், வாழை அடிச்சு போடலாம். பொதுமக்களை போய் அடிக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் அதிமுக சென்ற கட்டுறா வாழை பார்த்தோம்னு சொல்லிடலாம். ஜனங்களை சந்திக்கும் போது ஜூலை மாசம் என்பது ஒரு மகத்தான மாதமாக அமைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஆனா என்ன வீடு விட போறாங்க, 6 கேள்விகள் சொல்றாங்க. என் வீட்டுல ஓட்டிவி தலைவர் போட்டாங்கன்னா 5 ஓட்டு வேகமா போயிட்டு இருந்து தலைவர் பார்த்தாரு, விட்டாரு முடிஞ்சா 2 ஓட்டு போட சொன்னாரு. ஓட்டிவி போட்டு எந்த விதமான சஞ்சலம் இல்லாமல் சலசலப்பு இல்லாம படப்பட போயிடுச்சு. ஒரு 20 நாள் 25 நாள் எல்லாம் ஒன்றிய தேர்தல் நடத்தினா கூட அப்படியே எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் மக்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த கழகத்தின் உறுப்பினராக 1 கோடி குடும்பம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2.5 கோடி உறுப்பினர்களை 1 மாசம் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். முதல்ல பாவம் வாங்கிட்டு வருவோம், அவங்க கையில கொடுத்துருவோம். எப்பா பாவம் எப்பப்பா வரும், ஆனா சேர்த்திருக்கா பாவம் எப்பப்பா வரும், ஆனா சேர்த்திருக்கா அப்படின்ட்டு இருக்கு. ஆனா இந்த சேர்த்திருக்கு வேலையே இல்லை. வீடு வீடா போறாங்க, சொல்றாங்க. எல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்தது, எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வரல, நவராசன மனசு வச்சு எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. இது ஒண்ணுதான் கண்டிப்பாக கொடுப்பா அப்படின்னு உறுதி கொடுக்க சொன்னோம். அதுக்குத்தான் முகாம் உங்களில் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் நாளைக்கு முகாம். 43 வகையான பிரச்சனைகள் இருக்குது. சின்ன பட்டா மாற்றத்து இருக்காது, வரி சரியா போட்டுக்க மாட்டாங்க, இந்த ஆதார் கார்டு இருக்காது, அதெல்லாம் படப்படம் கையில் விடுறது. 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு பூரா மறுபடியும் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தோணுது, வாங்கிடுறாரு வச்சு கொடுத்தாலும் கொடுக்குறது. இந்த பழனிசாமி போய் சொல்லிட்டு இருந்தா பழனிசாமி 1500 ரூபாய் கொடுப்பேன் சொன்னா அவன் கொடுக்க மாட்டாமா. மக்களை சொல்றாங்க, ஏன் இது இருந்தாங்கல்ல, நம்ம அம்மா இருந்தாங்கல்ல, ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, கலைஞர் இருந்தாங்கல்ல, அவரே கொடுக்கல, இந்த பழனிசாமி கொடுக்க போறானா அப்படின்ட்டு இவர் வந்தாதான்
மேலும் 1000 கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு மக்கள் இருக்கின்றார்கள். எனக்கு என்னமோ திடீர்னு பார்த்தா 2000 முன்னாள் பண்ணுது ஒரு மனுஷன் தோணுது. நான் படுத்து தூங்கும் போது 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாருன்னா உள்ளபடியே அந்த சாதாரணமா இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வந்துடும். 2000 வரும்போது நிச்சயமா வீட்டுக்கார வேலைக்கு போகாம விட்டாலும் கூட 2000 மிகப்பெரிய வரப்பிரசாதம். ரேஷன் கடையில அரிசி ஃப்ரீ, பருப்பு ஃப்ரீ, மண்ணெண்ணெய் கொடுக்குறான். மண்ணெண்ணெய்க்கு வேலையில போய் கேஸ் வாங்கிட்டாங்க, அதுக்கு மட்டும் தான் பணம் கட்டணும். போதும் 2000 பணம் கட்டுறது குடும்பத்தோடு என்ன அதுக்காக நான் சொல்லிட்டு இவர் வந்தாரு, எம்எல்ஏ வந்தாரு, அந்த எம்எல்ஏ வந்தாரு வந்தா சந்தோஷம் தானே, மனசுக்குள்ள ஒரு தோற்றம் வருமா அப்படின்ட்டு. ஆனா உறுதியாக அந்த 1000 போறாங்க. இப்படி அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்காங்க, தாத்தனுக்கு பேர தப்பாம பிறந்திருக்கான். ஒரே சிந்தனை, ஒரே நிர்வாகம். ஆக இந்த நிலையில தான் இந்தூருக்குள்ள நான் பிறந்ததுக்கு ஒரு விழா எடுத்து அது கிரிக்கெட்டை வச்சு லட்சத்தை கொடுத்து 50,000 கொடுத்து 20,000 கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த உறுப்பினர் சேர்க்கையே மகத்தான வெற்றியை தேடி தந்திருக்கின்றது. கூட நான் போனது அமைச்சார் காலியாகி போயிடு, உங்களுக்கு காலியான மாதிரி எடுத்து போட்டுறாரு. நீ போட்டு சாதாரண நாய்க்கு பாதுகாக்கணும் இல்லை, காலையில் பார்த்தா யூடியூப்ல பார்த்தோம்னா நாய்க்கு பால் கொடுப்பாங்க. அது அது போய் அது போய் அப்படி முத்தம் கொடுக்க முடியல, அது சொல்லித்தான் ஆகணும். ஆக ஒரு கலகலப்பாக போனது அது நிச்சயமாக பரிசு தோல்வி அடைந்தவர்களை நான் தோல்வி அடைந்தால் சொல்ல மாட்டேன். முயற்சிகள் மீண்டும் அவர்கள் பண்ண வேண்டும். வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துகின்ற வாய்ப்போடு உங்களோடு சேர்த்து வாழ்த்தி வருகின்ற காலம் போறா திமுக ஆட்சிதான். இது யார் என்பது யார் சேர்மன் என்று நிர்ணயிக்கக்கூடிய சக்திக்கு ஒரே மனிதன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அந்த அடிப்படையில் தொடர்ந்து பார்த்ததுக்கு 8 மாசமா இருக்கு, கூட்டி கழிக்கு பார்த்தா 2 மாசம் தான். தீபாவளி ஒரு வாரம் ஓடிது, கிறிஸ்துமஸ் வந்தா ஒரு வாரம் ஓடிது, பொங்கல் வந்தா பொங்கல் ஒரு வாரம் ஓடிது. இந்த நாளெல்லாம் கழிச்சு பார்த்தா மார்ச் மாசம் வந்து தேர்தல் இருக்கு, அறிவிச்சிருவான். ஏப்ரல்ல ஓட்டு போடுவோம், மேல எண்ணி முடிப்பான். அடுத்து திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் என்பது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த மண்ணில் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த மண்ணின் மீது எப்படி இயக்கத்தில் வளர்ந்து நின்று இன்றைக்கு 3 பொறுப்பை கைப்பற்றி மக்கள் பிரதி பொறுப்பை கைப்பற்றி இந்த இயக்கத்தின் வரலாற்றில் மாவட்ட செயலாளர்கள் சர்வ அதிகாரம் இருக்கிற அப்படிப்பட்ட பலனையும் நான் பெற்றிருக்கின்றேன். ஆகவே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் சாட்சியார் சொல்கின்றேன், 2006 திமுக தான், 2031 திமுக தான், வாழையடி வாழையாக திமுக தான் இந்த தமிழ்நாட்டு மண்ணை ஆளும். எந்த சக்தியாலும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் நாம் பணியாற்றுகின்ற பெருமையோடு சாதாரண கூலி தொழிலாளிக்கும் ஒரு பணியின் தொழிலாளிக்கும் இந்த அந்தஸ்து வரும், உயர்வு வரும்.